பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்பதாக. ஏன் சபை? சபை கிரயத்திற்கு கொள்ளப்பட்டது. Why church? Church was purchased என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையின் மூப்பர்களுக்கு தேவனுடைய சகல ஆலோசனைகளில் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் அறிவித்த வேளையில் சபையை குறித்த மேலான வெளிப்பாட்டை கூறுவதை குறித்து மேற்குறிப்பிட்ட வசனம் விளக்குகிறது. இயேசு தம்முடைய சுய இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் விலையாய் கொடுத்து சபையை சம்பாதித்தார். சபை என்பது வெறும் கட்டிடமல்ல, அது மந்தையை, அதாவது ஜனங்களை குறிக்கிறது என்றும் அதே வசனம் வெளிப்படுத்துகிறது. மேய்ப்பர்களும் கண்காணிகளும் கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த மந்தையை சரியான விதத்தில் கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கு ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் என்றும் எச்சரிக்கிறது. சபையின் தலையானவராய் சொந்தக்காரராய் இயேசு காணப்படுகிறார். ஆகையால் சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆதி பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த வேளையில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்று ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம் கூறுகிறது. அப்பொழுதிலிருந்தே பாவங்களுக்காக பலி செலுத்தப்பட வேண்டும் என்பதையும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதையும், ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தம் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறவன், ஜனங்களை பாவம் செய்யும்படிக்கு தூண்டுகிறவன். பாவம் என்னும் சிறையிருப்பிலும் அடிமைத்தனத்திலும் ஜனங்கள் காணப்பட வேண்டுமென்று விரும்புகிறவன். ஆகையால் இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் வெளிப்பட்டார். அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தம் உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சோப்பை போல் காணப்பட்டாலும் உறைந்த பனியைப் போலவும் வெண்பஞ்சை போலவும் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளது. நாம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்கப்பட்டவர்கள். நம்மை மீட்பதற்கு அவர் கொடுத்த கிரயம் தன்னுடைய சொந்த இரத்தம் என்பதை நினைவில் வைத்து நன்றியோடு வாழுங்கள். இயேசு சபை என்னும் கூட்டாக மட்டுமில்லாமல் தனித்தனியாகவும் நம்மை கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20வது வசனங்கள் கூறுகிறது. ஆகையால் நாம் கிரயம் செலுத்தி விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்களாய் காணப்படுவதனால் பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு தனித்தனியாகவும் சபை என்னும் குடும்பமாகவும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையில் மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பரலோகத்தில் இயேசுவின் சமூகத்தில் நின்று நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர், அதாவது விலை கொடுத்து வாங்கினீர் என்று துதிக்கிற நாட்கள் துரிதமாய் வரப்போகிறது. அதுவரை இப்பூமியில் ரட்சிக்கப்பட்ட நாம் இயேசுவுக்குரியவர்கள், விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் என்ற உணர்வோடும் பரிசுத்தத்தோடும் தாழ்மையோடும் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தும் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் பாவிகளாய் காணப்பட்ட வேளையில் முந்தி எங்களிடத்தில் அன்பு கொண்டு எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் ஊற்றி கொடுத்து கிரயத்திற்கு எங்களை கொண்டீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் உணர்ந்து வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய அன்பை விட்டு ஒன்றும் எங்களை பிரிக்காது என்று நிச்சயிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்வதற்கும் கிருபை தாரும். நாங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், உமக்குரியவர்கள் என்பதால் பரிசுத்தத்தோடும் தாழ்மையோடும் உத்தமமான ஒரு ஜீவியம் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.